வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே. ஆடுவோமே, நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிந்தோம், நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம். விழலுக்கு நீர் பாய்ச்சி மாயமாட்டோம், விழலுக்கு நீர் பாய்ச்சி மாயமாட்டோம். அந்த தூயவனை வணங்கியே நாம் மேற்கோள் காட்டி பாரத தேசத்தின் சுதந்திர தின விழாவை மகிழ்ச்சியோடு நினைவு கூறுவோம். இந்த தேசத்தை பாதுகாக்கின்ற ஒப்பற்ற பணி ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் உண்டு. இந்திய நாட்டின் வளர்ச்சி ஒவ்வொருவரின் மூச்சிலும் உண்டு இல்லையா? இன்றைக்கி சுதந்திர தின விழா. சுதந்திரம்னா என்ன? பொறுப்பு. சுதந்திரத்துக்கு மறுபெயர் பொறுப்பு. சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்று முழங்கிய பாலகங்காதர திலகர், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், இதுமாரி பல தலைவர்கள், எத்தனை தலைவர்கள், பெயர் வெளிவராத தலைவர்கள், வெளிவராத பொதுமக்கள், எத்தனாயிரம் பேர், பல லட்சம் பேர் போராடி இந்த தேசத்துக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்நிய சக்தியிலேருந்து நம்ம விடுபட்டுருக்கிறோம். நம்ம வாழ்க்கையை நாமே நிர்ணயிக்கிற மிகப்பெரிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்டில் உள்ள உரிமை உண்டு. இந்த நாட்டில் உள்ள மொழி, பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம், இந்த நாட்டோட அரசோட சட்டத்திட்டங்கள் அனைத்தையும் பின்பற்றி பாதுகாக்க வேண்டிய ஒவ்வொருவருடைய பொறுப்பு. இந்த தேசம் பாரதியார் தந்தையர் தேசம் அப்படின்னு இருக்கார். இது நம்ம நாட்டை ஏதோ ஒரு காலத்தில் ஒரு மதத்தை வச்சு பிரிச்சுட்டாங்க. ஆனால் கூட இப்போ இருக்கிற முழுமையான பாரதம் என்னென்னைக்கும் உலகத்தில் ஆசிய தீபமாக, திலகமாக இருக்குது. எவ்வளோ அழகான தேசம்! என்ன வளம் இல்லை நம் திருநாட்டில், ஏன் கையை ஏந்து வேண்டும் வெளிநாட்டில், கண்ணதாசன் சொல்லியிருக்கார். நமக்குள்ள வளங்களை பயன்படுத்திக்கணும், நமக்குள்ள மனங்களை திருத்திக்கணும், நமக்குள்ள எந்த குறைகளையும் இல்லாமல் அவர் ஏன்னா நம்மளால் சித்திக்கொள்ள முடியும், வாழ்ந்து முடியும். வல்லரசு தான் நம்ம இந்தியா. அது மோடிஜி அவர்கள் தலைமையில் வளர்ச்சி பாதையில் தான் போயிட்டுருக்கு. அறியாமை இருளிலேருந்து விலகியாச்சு. உயர்ந்த நிலைக்கு, உன்னதமான நிலைக்கு இங்கே பாரத தேசம் இருக்குது. நமக்கெல்லாம் பெருமை, நமக்கெல்லாம் கம்பீரமாக சொல்லிக்கலாம். வந்தே மாதரம், வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்கதும் என்போம். பல மாநிலங்கள், ஒரே அரசு, மத்திய அரசு, பல மொழிகள், பல கலாச்சாரம், இனம், மொழி, பண்பாடு, நாகரிகம் பாதுகாக்கணும். அவங்கவுங்க மொழிகள் அவங்கவுங்களுக்கு வளர்ச்சி. அந்தந்த பகுதியில் உள்ள மக்கள், மண் முக்கியம், மரங்கள் முக்கியம், இயற்கை வளங்கள் முக்கியம், மலைகள் முக்கியம். எல்லாவற்றையும் இறைவனாக காணக்கூடிய இந்து மதத்தோட மிகப்பெரிய தேசம், இந்துக்கள் தேசம் இந்தியா. ஏன்னா ஆன்மீக பிரியர்கள், ஆன்ம சக்தி மிகுந்த நாடு நம் நாடு. ஒழுக்க சக்தி இருந்த விவேகானந்தர் போன்ற தேச துறவி, வீர துறவி, ஆன்மீக துறவி, ஒழுங்கும் ஒழுக்கம் எல்லாம் நம்ம நாட்டில் தான் அதிகம். எண்ணத்தால், சொல்லால், செயலால் யார் மனசையும் புண்படுத்தாத மிகப்பெரிய நாகரிகம் கொண்ட நாடு நம் நாடு. நம்ம நாடு எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கும். இங்கேருந்து கற்றுக்கிட்டு தான் அறிவியல்லேருந்து ராக்கெட் விடுறாங்க, அது இங்கேருந்து கற்றுக்கிட்டு தான். விமானம் விடுறாங்களாம், இங்கேருந்து கற்றுக்கிட்டு தான். நம்ம சக்தி நமக்கு தெரிஞ்சுக்க. ஒரு யானையோட பலம் யானைக்கு தெரியாததுனால தான் யானையை பிச்சை எடுக்கிறதாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. யானையோட பலம் அது சின்ன சங்கிலியில் கட்டி வச்சுருவாங்க. அது பிடிச்ச உடனே அது பெருசான பிற்படும் அந்த சங்கிலியால் சின்ன வயசில் தப்பிச்சு போக முடியலங்கிற நினப்பு இருந்துகிட்டே இருக்கும். அந்தமாரி
பெருசானவுடனே அதால் நம்ம முடியாதுன்னு அது தப்பிக்க முயற்சி பண்ணுறதே கிடையாது. அந்த அறியாமல் இருளேந்து நம்ம வெளியில் வந்தாச்சு. இப்போ நம்ம தேசம் மோடிஜி அவர்களை பாதுகாப்பாக இருக்குது, ஒழுக்கம் இருக்குது, ஒழுங்கு இருக்குது. அதேமாரி உடல் சக்தி மிக்க பல திட்டங்களை கொண்டு வந்துட்டுருக்காங்க. நல்ல ஆன்ம சக்தி, ஒழுக்க சக்தி, உடல் சக்தி, தெய்வீக சக்தியாக இருக்குது. இன்றைக்கி எல்லா இடத்துலையும் தெய்வீக சக்தி பரவி இருக்குது. தெய்வீக சக்தி தான் நமக்கு தைரியத்தை கொடுக்குறது. தைரியம் இருந்தால் எல்லாமே தைரிய லட்சுமி இருந்தால் எல்லாமே நம்ம தேடி வரும். அந்த தைரிய சக்தியாக வளர்த்துக்கிட்டு இருக்கிறதே நம்மளுடைய பொறுமை தான். உண்மை, நிதானம், சகிப்புத்தன்மை. இந்த தேசிய கொடியை இன்றைக்கி ஒவ்வொரு பகுதியிலும் ஏற்றுவாங்க. சற்று மேலே அந்த தேசிய கொடி அழகை பாருங்கள் பறக்கிற போது. அந்த தேசிய கொடி உருவான வரலாறு, தேசிய கொடியை மதிக்கின்ற பாங்கு, நம்ம தேச தலைவர்களை நினைவு கூறி நன்றி கூற வேண்டிய நாள் இன்றைக்கி. ஏன் இதை திரும்பி பார்க்கணும்? இந்த விடுதலை போராட்ட கதைகள்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கஷ்டப்பட்டு பிடிச்ச சுதந்திரத்தை நம்ம இஷ்டப்படி பண்ணிட முடியாது. அடுத்த தலைமுறைக்கும் அந்த சுதந்திரத்தோட அன்பை தெரிஞ்சு அதை அவங்க கொண்டு சேர்க்கணும். இளைய தலைமுறைகள்லாம் நம்ம தேசத்தோட வரலாறு, தேச தலைவர்கள் வரலாறு, முக்கியமாக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், விவேகானந்தர், இவங்களோட வரலாறுகள்லாம் தெரிஞ்சுக்கணும். எத்தனையோ ராஜாக்கள் போராடினாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன்லேருந்து நம்ம தமிழ்நாட்டில் பாரதியார், வ.வி. சிதம்பரம், சுப்பிரமணிய சிவா, வாஞ்சிநாதன், பகத்சிங், எல்லாருமே எல்லாருடைய வரலாறும் தெரிஞ்சுக்கிறதுனால எப்படி எல்லா சித்தர்களும் தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி எல்லா வரலாறும் தெரிஞ்சுக்கணும். குருமார்கள் நிறைந்த பூமி நமது பாரத பூமி, கர்ம பூமி. நீங்கள் எல்லா உலகத்தில் எங்கே போனாலும் இங்கே கிடைக்கிற பலன் எங்கேயுமே கிடைக்காது. ஏன்னா இது கர்ம பூமி, ஆன்மீக பூமி. இது எல்லாம் பாதுகாப்போம். வந்தே மாதரம், வந்தே மாதரம். பாரத் மாதா கி ஜெய். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.